இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்பா கல்யாண ஊர்வலத்துக்கு வரும்போது வண்டியை நல்ல கண்டிஷன்ல எடுத்துட்டு வர வேண்டாமா? இப்படிதான் நடுவில் நிக்கிற மாதிரி எடுத்துட்டு வருவீங்களா? என்னன்னு பாருங்க. சார், வண்டியை நான் தான் சர்வீஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். நல்ல கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. இருங்க சார், நான் என்னன்னு போய் பார்க்குறேன். பார்த்து பார்த்து. என்ன சுதாகர்னே, இந்த வண்டி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல அரேஞ்ச் பண்ண வேண்டியதானே? ஆமா சம்பந்தி, என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன ஆச்சு சார்? இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு சார். ஏப்பா என்ன சொல்ற நீ? மேடம், எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. இனிமே வண்டி நகராது. சுத்தம். பொண்ணு மாப்பிள்ளைய ஊர்வலமா கூட்டிட்டு போகும்போது இப்படி அபசகுணமா கார் நிக்கிறது கல்யாணம் நடந்த மாதிரி தான். ஏமா, இருக்கிற பிரச்சனையில நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படித்தான் பேசுவியா? பொண்ணு மாப்பிள்ள மண்டபம் போய் சேர்றதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? ஏமா, இந்த மாதிரி வண்டியெல்லாம் முன்னாடியே சொல்லணும். அப்பப்போ போன் பண்ணாலாம் கிடைக்காது. ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுங்க. எவ்வளவு நேரம் தான் இப்படி வண்டியில உட்காந்துட்டு இருக்க முடியும்? ஆதி, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. எல்லாரும் ஊர்வலமா வர்றதுனால வண்டியெல்லாம் வீட்டில் நிக்குது. நான் இப்பவே ஃபோன் பண்ணி டிரைவரை வண்டி எடுத்துட்டு வர சொல்றேன். கொஞ்சம் இருப்பா, இப்பவே வர சொல்றேன். பாரதி, என்னால முடியல, நான் இறங்குறேன். ஆதி ஆதி அண்ணா, ஆதி சின்னது. இல்ல முடியல. என்ன மாப்பிள்ள, என்ன நீங்க தனியா போறேங்கிறீங்க? கல்யாணத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் ஊர்வலமா போகணும். சார் சார், நீங்க எவ்ளோ பெரிய ஆளு, இவ்ளோ பெரிய கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ். நீங்க ரோட்ல கல்யாண கோலத்துல நடந்து போனா நல்லா இருக்குமா? வாங்க சார், வண்டியில போலாம். உங்களை நான் கொண்டு போய் விட்டுடுறேன் மண்டபத்துல. அப்படி போடு. சரி, தேங்க்ஸ் பாரதி. சரி, ஓகே, எல்லாரும் வந்துருங்க.